நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மனமகிழ்ச்சி நாளிலே வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட வேத வசனங்களின் மூலமாக பேசுவார் என்று நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். ஜெபத்தோடு கூட தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம், அபியாசப்படுத்துவோம். கிறிஸ்தவர்களாக இந்த சமுதாயத்திலே வேறு பிரிக்கப்பட்ட நிலையிலே வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலும் அமர்ந்திருந்தபடியே ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய துதி ஸ்தோத்திர பலிகளை இயேசு அங்கீகரித்திருக்கிறார். நம்மோடு கூட அவர் பேசும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே மோசேயின் மூலமாய் மோசேயை கொண்டு பேசின கர்த்தர் அடிமையை கொண்டும் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள். ஒவ்வொருவரோடு பேசுவார். நீங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த தேவையில் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருந்தாலும் இயேசு உங்களோடு கூட பேசுவார். இயேசு உங்களை தொடுவார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் கொடுப்பார். இந்த ஆண்டு முழுவதிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே என்றென்றும் நிலைத்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார். எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழ்வதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். வாக்கு கொடுத்த தேவன் ஒரு நாள் வாக்கு மாறவே மாட்டார். சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். விசுவாசிகளாகி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். யாரெல்லாம் அவங்களுக்குன்னு ஆண்டவருடைய கரங்களில் இருந்து வாக்குத்தத்தத்தை கேட்டு பெற்றிருக்கிறீர்கள். பாஸ்டரையே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். சொன்னதெல்லாம் 1ஆம் தேதி. அது எதுக்குள்ளது? சபைக்குள்ளது. சபைக்குள்ள வாக்குத்தத்தம். விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆயத்தமாய் இருந்தால் கேட்டு பெற்றுக்கொள்ளமோ பெற்றுக்கொள்ளவில்லையோ அது எனக்கு தெரியாது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நிச்சயமாக இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டிலும் சரி, ஒவ்வொரு மாதத்திலும் சரி, உங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை தேவ சமூகத்திலே நீங்களே அமர்ந்திருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிலாம் வேத வசனத்தை கேட்டு விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி வாழ்ந்தால்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அனுபவத்தோடு, அந்த நம்பிக்கையோடு இந்த ஆண்டிலே நான் ஒவ்வொரு நாளையும் கடத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பாக உலர்ந்த எலும்புகள் என்ற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். உலர்ந்த எலும்புகள்.
சமுதாயத்தை பார்த்தாலும் சரி, உலகத்தை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வகையான சோர்வும் உலர்வும் ஆத்மத்திலும் காணப்படுகிறது, சரீரத்திலும் காணப்படுகிறது. யார்கிட்ட போய் கேட்டாலும் யாருமே முழுமையாக நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முடியல. ஏதோ ஒரு நிலையில ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வருத்தம் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் உலர்த்தி கொண்டே இருக்கிறது. உண்மைதானே? எந்த பருவத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் இந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலர்ந்த நிலையிலே தான் வாழ்க்கையிலே என்ன வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை, இது ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை தானா, இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தானா, அப்படி இருந்தால் எனக்கு ஏன் இவ்வளவு சோர்வுகள் உண்டாகிறது இல்லையா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இதே போலதான் ஆதி காலங்களிலே பல ராஜாக்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது மிகவும் சோர்ந்து போயிருந்த வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பி ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பிக்கிறார். ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு இடத்தை காண்பிக்கிறார். வாசியுங்கள், எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3வது வசனம். இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள்ங்கிறது எப்படிப்பட்ட எலும்புகள்? 2வது வசனத்தை வாசியுங்கள். உலர்ந்த எலும்புகள். இந்த எலும்புகள் எப்படிப்பட்ட எலும்புகள்? உலர்ந்த எலும்புகள். ஆவியிலே உலர்ந்த எலும்புகள், ஆத்துமத்திலே உலர்ந்த எலும்புகள், சரீரத்திலே உலர்ந்த எலும்புகள், வாழ்க்கையிலே உலர்ந்த எலும்புகள், ஒன்றும் கிடைக்காத நிலையிலே தோல்வியின் மேல் தோல்வியை சந்தித்து உலர்ந்து போன எலும்புகள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல், இந்த எலும்புகள் உயிரடையும் என்று சொல்கிறார். அருமையான தேவஜனமே, நீங்கள் எந்த நிலையிலே இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் சரி, என்ன தேவையோடு இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையோடு இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எந்த தீராத வியாதியோடு இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது ஒரு சம்பவத்தை வேதாகமத்தில் எடுத்துக் கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒருத்தி எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என்னுடைய 2 குமாரர்களையும் அடிமைகளாக்கும்படியாக வந்திருக்கிறான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியானுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்று அவள் சொல்லிவிட்டாள். 7வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போய் வாசித்துக் கொள்ளுங்க. ஒரு ஸ்திரீ வருகிறாள், விதவையான ஒரு ஸ்திரீ. அவருடைய கணவர் என்ன வேலை செய்தால்? கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு ஊழியக்காரன். அப்படிப்பட்ட மனிதர் என்பதை எலிசா தீர்க்கதரிசியாகிய நீரும் அறிவி. அப்போ வெளிப்படையா உலகத்திற்கும் மற்ற ஊழியர்களுக்கும் தெரிகிற அளவிலே தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனால் ஒரே ஒரு தப்பு செய்துட்டார். என்ன தப்பு செய்த மாதிரி இந்த வசனத்தில் தெரியுது? கடன் வாங்கிட்டார். பைபிள் கடன் உங்களுக்கு அனுமதி கொடுக்குதா? இல்ல. சரியா? நல்ல எல்லா விசுவாசிகளும் மனசுல வச்சுக்கோங்க. கடன் வாங்குகிறதுக்கு பைபிள்ல நமக்கு அனுமதியே கிடையாது. என்ன அனுமதிக்கு? எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு? நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் தேவனுடைய கட்டளை.
கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. இந்த ஊழியக்காரர் நல்ல பெயர் பெற்ற ஊழியக்காரர் இருந்தாரு, நல்ல ஊழியம் செய்தாரு. ஆனா என்ன தப்பு மட்டும் செய்தாரு? கடன் மட்டும் வாங்கிட்டாரு, செத்து போயிட்டாரு. இப்ப கடன் கொடுத்தவன் என்ன செய்யறான்? கடனை தான் அல்லனா அந்த காலத்து மறுபடி உன் பிள்ளைங்களை எனக்கு அடிமையா வித்து போடு அப்படின்னு சொல்றான். இவனால தன் 2 பிள்ளைகளை இழந்து விடுவதற்கு மனம் இல்லை. எந்த ஒரு தாய்க்கும் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விடுவதற்கு மனம் வரவே வராது. உடனே தேவனுடைய மனுஷனாகி எலிசாவை தேடி வருகிறாள். என்னுடைய நிலை இது, நான் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை என்று ஒன்று குடும்பத்திலோ தனிப்பட்ட நிலையிலோ நமக்கு ஏற்பட்டால் முதலாவது அதை யாரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய ஊழியரோடு, இந்த திருச்சபையிலுடைய பாஸ்டரோடு நீங்கள் என்ன செய்ய வேணும்? கலந்து கொள்ளணும். ஐயா, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. நீங்கள் தனியாக ஜெபம் பண்றது ஒண்ணு, ஆனால் வெளிப்படையாக நீங்கள் பிறரோடு என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனையை கேட்க வேண்டும். அதற்கு முதல் சரியான ஒரு ஆளு யாருன்னா திருச்சபையினுடைய ஊழியக்காரர், போதகர். 2வது, உங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவராக யார் யார் தெரிகிறார்களோ அந்த ஊழியக்காரர்கள் என்ன கேட்கலாம்? ஆலோசனை கேட்கலாம். வேற யார்கிட்ட போய் கண்ட மாதிரி எழுதக்கூடாது, ஆலோசனை கேட்கக்கூடாது. வேறு யாரும் உங்களுக்கு சரியான ஆலோசனையை இந்த பூமியிலே கொடுப்பதற்கு முன்வரவே மாட்டார்கள். இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி தெளிவாக அந்த காரியத்திலே செயல்பட்டால், தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டால், உன்னிடத்தில் இருப்பது என்ன என்று சொல்லி தீர்க்கதரிசி கேட்டால், ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. கையை விரிச்சிட்டா. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் பிள்ளைகளையும் உள்ள கூட்டி கதவை அடைச்சிக்கிட்டு ஒரு குடம் எண்ணெயை தூக்கி ஒவ்வொரு பாத்திரத்திலையா ஊத்து. ஊத்த ஊத்த அது என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். நீ ஊத்திக்கிட்டே இருன்னு சொன்னாரு. நம்ம நிறைய பாத்திரத்தை வாங்கி எல்லாத்தையும் என்ன செய்தாச்சு? ஊத்தியாச்சு. எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு. பிள்ளைகிட்ட இன்னும் பாத்திரம் இருக்குதாயான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இல்லையா, இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க குடத்தை கீழே வச்சுட்டாங்க. ஊத்த ஊத்த வந்த எண்ணெயும் நின்று போச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒரு குடம் தான் எண்ணெய் இருந்தது, கடன் சில ஆயிரங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ எவ்வளோ குடம் எண்ணெய் வந்துருச்சு? ஒரு 50 குடம் எண்ணெய் வந்துருச்சு. 1 லிட்டர் எவ்வளவு? இன்னைக்கு 1 லிட்டர் எவ்வளவு? இதே நல்லெண்ணா 400 ரூபா. நான் போன வாரம் தான் வாங்கினா தான் சொல்கிறேன். இதே நல்லெண்ணெய் எவ்வளவு? 400 ரூபா. ஒரு குடம் நம்ம நாட்டுப்படி எத்தனை லிட்டர் பிடிக்கும்? 20 லிட்டர் பிடிக்கும். 15 லிட்டர் பிடிக்குமா? 15 லிட்டர் பிடிக்கும். 15 × 400 6000 ரூபா. சரியா? எத்தனை குடம் இருந்தாலும் போய் தெரியாது. ஒரு குடத்துல எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருச்சு? இப்போ 6000 ரூபா எடுத்து 10 குடத்துல அந்த மாதிரி ஊற்றி வச்சிருந்தேன்னு வைங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 60000 ரூபா ஆச்சு. நாம என்ன செய்வோம்? இல்லையா தோத்துறான்னு சொல்லி குடத்தை கீழே வச்சுட்டு இந்த எண்ணெய் கொண்டு என்ன செஞ்சிருப்போம்? மொத்தம் ஒரு கடையில் கொண்டு கொடுத்து, ஏன் நீ வாங்கிட்டு எனக்கு எவ்வளோ கொடு? 60000 ரூபாயை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரோம். அப்படி தான் நம்ம செய்வோம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு சொல்லுங்கள். நம்ம கடன் பிரச்சனையில் இருக்கோம். இப்போ கை நிறைய என்ன வந்துருச்சு? காசு வந்துருச்சு, எண்ணெய் வடிவில். இப்போ நம்ம என்ன செய்வோம்? உடனே போய் நம்ம ஒரு கோடி கொண்டு கடையில் போட்டு நினச்சிட்டு வந்துடுவோம். 60000 30000 ரூபா கொடுக்காம, சரி தா கொடுக்கறத கொடு, என் கடனை என்ன செய்யணும்? அடைக்கணும் வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லையா? அந்த அம்மா அப்படி செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்க? திரும்பவும் தீர்க்கதரிசியின் இடத்திலே போனார்கள். நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், அற்புதம் பெற்றுக்கொள்ளப்படுகிற வரைக்கும் ஆண்டவரே அற்புதத்தை செய்யும், கடனை நீக்கும், கடனை நீக்கும், கடனை நீக்கும். பாஸ்டர்கிட்ட போய், ஐயா எங்கள் கடன் நீங்கும்படியா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? சொல்லிக்கிட்டே இருப்போம். 1 லட்ச ரூபா லாட்ரி அடிச்சுன்னா என்ன செய்வோம்? உடனே கடனில் தான் பிடிச்சி கொடுத்துட்டு பாஸ்டர்கிட்ட போய், ஐயா கடன்லாம் என்ன செஞ்சு கொடுத்து முடிச்சா அதுக்கப்புறம் தான் போய் சொல்லுவோம். இல்லையா? ஆனால் இந்த மாதிரி சொன்னாங்க, கிடைச்ச ஆசீர்வாதத்தை
அப்படியே வச்சுட்டு திரும்ப தீர்க்கதரிசிட்ட போய் என்ன செய்யணும்? திஸ் இஸ் கரெக்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே, அற்புதம் கிடைச்ச உடனே திரும்ப யார்கிட்ட போகணும்? யார் அற்புதத்தை செய்தாரோ அந்த இயேசு கிறிஸ்து இடத்துல போய் நின்று அவருக்கு முதலாவது என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் தொடர்ந்து நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியில, இந்த பாடத்துல, இந்த பகுதியில இன்னொரு காரியத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுத்தாரு. முதல்ல கற்றுக் கொடுத்தாரு, கடன் வாங்க கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தாரு. சரி, கடனை வாங்கிட்டாலும் கடனை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? வழியை செய்துட்டார். அதே மாதிரி நமக்கும் ஆண்டவர் வழியை செய்வார். ஆனா அந்த பகுதியை நீங்க 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ போய் அந்த எண்ணெயை எல்லாத்தையும் கொண்டு விற்க சொன்னாரு. ரொம்ப கஷ்டமான காரியம் தானே. யார் ஒரு 10 குடம் எண்ணெய் கொண்டு விற்கணும்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். விற்று தான் அந்த பணத்தை சம்பாதிச்சு கடனை அடக்க சொன்னார். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குன்னு சொன்னால், கடன் வந்துருச்சு, வீட்டில் லட்சக்கணக்கில் கடன் ஆகி போச்சு, எந்த ஊழியர் கடனுக்காக ஜெபம் பண்ணி அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி தருவார் அப்படி சொல்லிட்டு இப்படிப்பட்ட அற்புத கூட்டங்களை தேடி 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 இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஓடிக்கிட்டு இருக்காங்க. வால்பரிசுகள்லாம் பாருங்க, நீ அப்படிதான் வால்பரிசுகள்லாம் அடிக்காங்க. கடன்கள் எல்லாம் தீர்க்கப்படும், வியாதிகள் எல்லாம் சுகமாக்கப்படும், பேய்கள் எல்லாம் ஓடும். அற்புத ஊழியர், அற்புதமான தீர்க்கதரிசி, அதிசய ஊழியர், இப்படிதான் நீங்க என்ன வருது வால்பரிசுலாம் வர உடனே நம்மளும் என்ன செய்யறோம்? எப்பா எனக்கு கடன் எக்கச்சக்கம் இருக்கு, நாம அவங்கள்ட்ட போய் நின்று ஜெபம் பண்ணா என் கடன்லாம் என்ன செஞ்சிடும்? நீங்கிரும். நான் நிறைய ஊழியர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கேன், கூட்டங்களுக்கும் போயிருக்கேன். தலையில கை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் கடன் பாரத்தை நான் நீக்குகிறேன். சொன்ன உடனே எங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷம். எப்பா ஆண்டவரை கடத்தலாம் நீக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படியாவது கடன் நினைஞ்சிடும். 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, கடன் என்ன செய்யல, வட்டி நினைச்சது கூடிக்கிட்டே போகுது. யார் தப்பு? விசுவாசிகளாகிய உங்களுடைய தவறு. ஆண்டவர் எந்த சோம்பேறிக்கும் உதவி செய்யவே மாட்டார், எந்த சோம்பேறிக்கும் அற்புதங்களை செய்யவே மாட்டார். அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ எடுத்துக்கிட்டு போய் என்ன செஞ்சுட்டு வா, வித்துட்டு வா, அவ வேலை செய்யணும். கடன் பட்டுட்டியா? உனக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ, உனக்கு என்ன வேலை செய்வதற்கு வேண்டிய பொருளாதாரம் உன் கரங்களில் இப்பொழுது இருக்கிறதோ அதை கொண்டு அந்த வேலையை நீ செய், உற்சாகமாக செய், திட்டமிட்டு செய். அப்பொழுதுதான் அதை நான் ஆசீர்வதித்து உன் கடனை நான் நீக்குவேன். இதுதான் சரியான சத்தியம். இயேசு உன் கடனை நீக்குகிறார் அப்படின்னு சொல்லி நான் உனக்காக ஜெபம்னா என்ன மாதிரி முட்டாப்ப எவனுமே கிடையாது. ஞாபகத்தில் செய்யும். அப்படி கிறிஸ்தவத்தில் எந்த ஒரு இடத்திலும் போதனை கிடையவே கிடையாது. உங்களுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் ஜெபியுங்கள், போதகரை ஜெபிக்க சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்த ஊழியரிடத்திலே ஜெபிக்கும்படி பிரேயர் ரிக்வெஸ்டை கொடுங்கள். ஆனால் உங்களிடத்திலே ஆண்டவர் என்ன பொருட்களை, என்ன மூலதனத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தீர்மானியுங்கள். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார், ஆசீர்வதிப்பார். தென்கொரியாவில் ஒரு பெரிய ஊழியர் இருந்தார், தெரியுமா? பாலியாங்கிஷோ. தமிழ்நாடு ரொம்ப பிரபலமாக அவரோட பேர் கண்டமானி இருந்தது. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு ஊழியரை ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ணார் வேகமாக. அவர் கடனோட சபைக்கு வரவங்களுக்கு, கூட்டத்துக்கு வரவங்க லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்களாம். நான் பார்த்ததில் சொல்லுவாங்க. வர்றவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு, இப்பொழுது ஆண்டவனுடைய பையில் 1 லட்சம் ரூபாயை பேர்ஸில் வைத்திருக்கிறா அப்படின்னு சொல்லுவாராம். கடனோட அந்த என்ன செய்வாராம், எடுத்து
பார்ப்பாராம். அதில் என்ன இருக்குமா? 1,00,000 ரூபா இருக்குமா? இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அவருடைய ஃபாலோயர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெயர் பெற்ற ஒரு ஊழியக்காரர் அவருடைய காரியத்தை அவரை போல நானும் செய்யறதற்கு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த காரியத்தை சொன்னதுனால தான் நான் அதை சொல்கிறேன். உன்னுடைய வங்கி கணக்கிலே ஆண்டவர் இப்பொழுது இவ்வளவு பணத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாராம். மறுநாள் போய் வங்கி கணக்கில் போய் பார்த்தா அவர் சொன்ன அமௌண்ட் வங்கி கணக்கில் என்ன இருக்குமா? கிரெடிட் ஆகிருக்குமா? இஸ் இட் பாசிபிள்? இப்படியெல்லாம் ஏமாந்து போயிடக்கூடாது. கிறிஸ்தவத்தில் கோடாங்கிக்காரன் சொல்லிட்டு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க, நம்மளும் நினைச்சிடக்கூடாது, ஏமாந்து போயிட கூடாது. நான் சொல்லுகிற அந்த தமிழ்நாட்டு ஊழியரும் கொஞ்ச நாட்கள் அப்படி செய்து பார்த்தா, ஆனால் பருப்பு வகையில் பிறகு அப்படியே விட்டார் அவர். கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட பல அஞ்ஞான கிரியைகளை இன்றைய நவீன கால சுவிசேஷ ஊழியர்கள் சபைகளிலே விசுவாசிகளிலே புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதை கேட்டு நாம் போயிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. வேதாகமத்தை என்ன செய்யணும்? தீர்க்கமாக வாசித்து அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேணும்? அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ கடன் பட்டால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கடனை தீர்ப்பதற்கு உதவி செய்யும். தெரியாமல் கடன் வாங்கிட்டான்னு செய்தது பாவம் தான், என்னை மன்னிச்சுக்கிறோம். என்ற வியாபாரத்தில் நஷ்டமாகி போச்சு ஆண்டவரே, அந்த நஷ்டத்தை அடையும் பொழுதே நம்மிடத்தில் கேட்காம மாறி மாறி கடனை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணி இப்போ ரொம்ப ஓட்டாண்டி ஆயிட்ட ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கிறோம் சொல்லி கேட்டுட்டு எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த மூலதனம் இருக்கிறதோ அந்த மூலதனத்தை கொண்டு ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் செய்ய இருக்கிற வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கடையின் மேல் இருந்த வியாபாரத்தின் மேல் இருந்த கடன்களை என்ன செய்வார்? மாற்றுவார். அதுதான் வழி. மந்திரவாதி மாதிரி ஆண்டவர் எங்கேயா இருந்து கொண்டாந்து நினைச்சிட மாட்டாரு, பையில கொண்டாந்து ஓட மாட்டார். நம்ம இயேசு கிறிஸ்து மந்திரவாதியும் அல்ல, மந்திரவாதத்தை கட்டுப்படுகிற தேவனும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கடன் நீங்க வேணும் என்றால் உங்களுக்கு இருக்கிற மூலதனத்தை கொண்டு ஜெபத்தோடு செயல்படுங்கள். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கடனை நீக்குவார். கடன் நீங்கிட்டு சொல்லி யார்ட்டையும் போய் நிற்காதீங்க. இந்த கூட்டத்திலையும் போய் எனக்கு கடனாக இருக்கு, கடன் நீங்கிட்டு சொல்லி போய் நிற்காதீங்க. கடன் நீங்க, நான் இப்பவே சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி